ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவனுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காணப் போகிறீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம். உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்கள் உதவிக்கரம் நீட்ட எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை பெருவாரியான லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார். குருவனுடைய தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 3ஆம் வீடு என்பது தைரிய வீரியஸ்தானம். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேம்படுவீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்வையிடுகிறார்.
5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழல் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெற்றோருடைய அனுமதியோடு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை காணும் சூழல் ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலே அபரிவிதமான லாபத்தை காண முடியும். கூட்டாளியுடன் ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தால் அவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.